அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்களா, கரண்ட்டு இல்லை. இது இன்வெர்டரில் ஓடிட்டுருக்கு லைட்டெல்லாம். இது எப்போ ஆஃப் ஆகும்னு தெரியல. சரி வாங்க நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ஒரு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க, விவசாயிகள் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செய்திகள் போட்டுட்டு இருக்கிறாங்க. சோசியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா பறக்க விடுறாங்க. ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டம் பண்ண சொல்கிறாங்க. என்னடா அது, விவசாயிக்கு அண்ணன் நல்லது பண்ணியிருக்காரு, நம்ம சிஎம் நல்லது பண்ணியிருக்காரு, எப்படி இவங்க போராட்டம் பண்ணுவாங்க? ஒரு சைடு நல்லது பண்ணுறேன்றாங்க, ஒரு சைடு போராட்டம் பண்ணுறாங்களே, அது விவசாயிகளே போராட்டம் பண்ணுறாங்க, என்னடா அதுன்னு சொல்லிட்டு உத்து கவனிச்சாக்கா இவர் என்ன சொன்னாப்புல, தேர்தல் வாக்குறுதியில் 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் வரை நிலம் வச்சிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க, கடன் வாங்கியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த 5 ஏக்கர் நிலம், அந்த கடன்கள் அனைத்தும் எப்படி கடன்கள் அனைத்துமே கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. சொன்னார்ல. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, 5 ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்களே, சரி ஓகே, அதனால் நீங்கள் 50,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை நாங்கள் ரத்து செய்யப்படும், உங்களுடைய கடன் பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படும், கடன்லாம் நீங்கள் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன சொன்னீங்க, இப்போ என்ன சொல்கிறீங்க? இது பேர் என்ன? இது பேர் என்ன தெரியுமா? இதுதான் மடைமாற்றுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தங்களை ஏமாத்துறேன்னா அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நடக்குது. ஏன்னா அப்போ ஆசையை தூண்டினாப்புல எல்லாரும் கடன் தள்ளுபடின்னு சொன்னா. ஆனால் இப்போ 50,000. ஏன்பா நான் கேட்குறேன், 1 ஏக்கர் நிலம் வச்சிருந்தா கூட 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கரு அப்படி வச்சிருக்கலாம் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 லட்சம் மேலே வாங்கியிருப்பான். சிலவங்களாம் ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி வச்சிருக்கான். அவங்க எதில் என்ன? சூப்பர். அதாவது செம்மையா ஒரு கேம் போயிட்டு இருக்கு. என்ன சொன்னாரு, அதே போல இன்னொரு சைடு வாங்க, எலக்ட்ரிசிட்டி மேட்டர் வரேன். இதுல பாத்தீங்க என்ன சொன்னாரு, மாதம் 200 யூனிட் சொன்னாரா, அப்புறம் என்ன சொல்லிட்டாப்புல, 2 மாதத்துக்கு 200 யூனிட்டாப்புல. ஃபர்ஸ்ட் என்ன மாசம், இப்போ 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி. என்ன இது இதுலயுமா? போங்க விஜயனா, வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. இது தமிழ்நாடா இல்லை வட மாநிலமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு அமைதியான சூழல் நிலவே இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது. அவன் வெட்டுறான், குத்துறான், என்னென்னமோ நடக்குதுங்க. அதாவது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இடமா மாறிடுச்சு இந்த தமிழ்நாடு. எதனால் நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒருவேளை விஜய் என்ன வந்தால் நம்ம மற்றவங்களாம் பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களா, இல்லை என்ன எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. காவல்துறையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா பணிகள் வேலை செய்றாங்க. நான் உண்மையா சொல்றேன், காவல்துறைக்கு என்னுடைய மிகப்பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஏன்னா நேற்று நான் பார்க்குறேன், கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனையான இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டு கூட போகாம 2 நாட்களா வேலை செய்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஏதோ ஒன்று சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி ஓட்டு வாங்கினாரு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுப்பேன், நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே. பட் ஆனால் இது ஒரு லெத்தாஜிக்காக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இருந்தாலும் காவல்துறை தன்னுடைய கடமை செஞ்சுட்டு தான் இருக்கு. நான் மீண்டும் சொல்கிறேன், காவல்துறையாலும் சரி இல்லை ஒரு ஆர்மியாக இருந்தாலும் சரி, அவருக்கு நினச்சுன்னு வச்சுக்கலாம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் குற்றத்தை தடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா ஒரு குற்றம் பண்ணுற போது சொல்லிட்டு பண்ண மாட்டான். அவன் எங்கே பண்ணுவான், என்ன பண்ண போகிறான், என்னென்ன சம்பவம் பண்ண போகிறான்னு தெரியாது. இந்த புரிதுங்களா? ஸோ அதை நம்ம காவல்துறை மேலே தப்பு சொல்ல முடியாது. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒருத்தன் தவறு பண்ணுறானா அவனுடைய சுய ஒழுக்கம் அவனால் மட்டும்தான் முடியும். அவன் தான் பண்ணுறான். அதுக்கு பின்புலத்தில் இந்த கவர்மெண்ட்டோ இல்லை போலீஸோன்றது கிடையாது. அவன் பார்த்தீங்கன்னா மனித தன்மையை இழந்து அது ஒரு மிருகம் மாறுறான். அது எப்படி அவன் உருவாகிறான்றது தெரியல. அவனுக்கு எதனால ஆகுது, இது அரசு கண்டறிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிகளை விசாரிக்கணும். எதனால உனக்கு இப்படி தோணுச்சு, எதனால உனக்கு பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விசாரிச்சு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் எனக்கு தொடர்ந்து பார்த்து நடந்துட்டு இருக்காது. நேற்று பார்க்குறேன், ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே பக்குன்னு ஆகி போச்சுங்க. ஒரு பொண்ணு லவ் பண்ண பொண்ணு, சரிங்களா, அந்த பொண்ணு திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சிருக்கு போல, கோயம்புத்தூர் தான். அங்கே அந்த பையன் என்ன பண்ணுறான், வீட்டு வழியாக வரான். யாரும் வீசிட்டானுங்கப்பா. உள்ள வீசுவாங்க.
வந்த உடனே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே பெட்ரோல் பாம்பை எடுத்து அடிக்கிறாங்க. அதாவது பெட்ரோல் பாருங்கள், அந்த பெட்ரோலை நிரப்பி அது ஒரு பாட்டிலில் பீர் பாட்டிலில் ஊற்றி என்ன பண்ணுறான், அந்த பாட்டிலை தூக்கி எங்கே அடிக்கிறான்னா வீட்டு வாசல், பொண்ணோட வீட்டு வாசலில் அடிக்கிறான். அங்கே வந்து ஒரு குழந்தை கத்துது. இது எப்படி அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கு? அவன் பின்புலத்தில் யார் இருக்கா? இத்தனைக்கு ஒருத்தம் பண்ணல, ஒரு 2 பைக்கில் 4 பேர் மொத்தம் 2 பேர் வராங்க. ஒரு பைக்கில் வந்து தொடர்ந்து அடிக்கிறான். இது எப்படி அவன் பண்ணுறான்? அது தமிழ்நாடா இல்லை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியலங்க. தொடர்ந்து இப்படி தான் நடக்குது. இது இப்படி இருக்க இந்த மணிமங்கலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணிமங்கலம் ஏரியாவில் அதாவது தாவேக்கா நிர்வாகின்னு சொல்லிட்டு செய்திகளில் வந்துட்டு இருக்கு சரிங்களா. அவன் என்ன பண்ணுறான்னா பெண்ணு வந்து குளிக்கிறது எட்டி பார்த்துருக்கான். இங்கே பாருங்க, அதாவது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது இவன் ஒருத்தருக்கானா, இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு தாவேக்கா நிர்வாகி. அவன் பார்த்தீங்கன்னா 15 வயசு பொண்ணோ இல்லை 13 வயசு பொண்ணுக்கு, அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பாலியல் தொல்லை கொடுத்து மாட்டியிருக்கான். தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இது வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுது. எல்லாரும் சொல்லியிருந்தாங்க விஜய் என்னை காப்பாற்றுவார், விஜய் என்ன வந்தாருன்னா வந்து குற்றவாளிகளை சுட்டு பிடிச்சிருவாரு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எப்படி விஜய் காப்பாற்றுவாரோ ஸோ அந்த மாதிரி காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பல மக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டு இப்போ தமிழ்நாடு முதலமைச்சராக வந்து உக்காந்துருக்காரு. அவ்வளோதான், உக்காந்து என்ன பண்ணுறாரு. மற்றெல்லாம் யாருன்னா சொல்கிறது இதுதான் சொல்ல முடியும். ஏன்னா தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சரியெல்லாம் போதுன்னா யார் காரணம் அதுக்கு? இப்போ யாரை கூட்டுறது? இப்போ நீங்கள் மட்டும் என்ன சொன்னீங்க, திமுக தான் காரணம்னு சொன்னீங்களா? இப்போ யார் காரணம்? ஆனால் இப்பயும் பாருங்க திமுக தான் காரணம்னு சொல்கிறானுங்க. நேற்று அந்த குட்டி மியாவுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பார்த்தீங்களா, ஏதோ வந்து இது உதயநிதி ஸ்டாலின் தான் இதெல்லாம் பண்ணுறாரு, நம்ம ஆட்சி கெட்ட பேர் உண்டாக்குறதுக்காக வேணும்னே இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய் குற்றச்சாட்டு போட்டுச்சு. அந்த பொண்ணு மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தகவல்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. அதாவது அவதூறு பரப்பி இப்பயும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்குறானுங்க, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இது திமுக தான் ரெடி பண்ணி பண்ணுது, கரண்ட் வரலங்க, அதுக்கு போயிட்டு திமுக தான் காரணம்னு சொல்கிறாங்க. இது போக இன்னொரு காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சிஎம் ஏரியால கரண்ட் இல்ல. அங்க போயிட்டு நேத்து விடிகாலில் போயிட்டு பொதுமக்கள் வந்து போயிட்டு அங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பாருங்க, வீடியோ பாருங்க. துறைப்பாக்கம் அதே போல கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் தொடர் மின்வெட்டை கண்டித்து, அதாவது கடந்த 2 வாரங்களாகவே தொடர் மின்வெட்டு ஏற்படுவதை கண்டித்து அந்த பகுதி மக்கள் நேற்று நள்ளிரவு ஈசிஆர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். என்ன நடக்குது இங்க? இன்னும் புரியவே இல்லை எனக்கு. இது பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நிர்மல்குமார் பாத்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் மாண்புமிகு அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, வயிறு சரியில்லாம போயிட்டு இருக்கோம், இது பாத்தீங்கன்னா சம்மர் சீசனால மாதிரி கரண்ட் வந்து அடிக்கடி கட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியில் இருக்குது அப்படியே சொல்றாப்புல. இதுக்கான தீர்வு என்ன? ஏங்க 1.5 வாரமா ஏங்க திமுக ஆட்சியில இந்த அளவுக்கு ஒரு அவலம் நடந்துச்சா? இந்த அளவுக்கு அவலம் வந்துச்சா? ஏன் இங்கே மட்டும் நடக்குது? கொஞ்சம் சிந்திங்க. அப்போ இது வரைக்கும் இப்போ வரைக்குங்க அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்து முக்கியமான அதிகாரிகளை வச்சு பேச்சுவார்த்தை பேசணும். இன்னும் பேசாம தீர்வு காண முடியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எனக்கு புரியல, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் தெரியல, அந்த செங்கல் சூளையில போயிட்டு ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் கேடன்னு சொன்னாங்கல்ல, எல்லாம் தகவல் எல்லாம் வந்துச்சு. பாத்தீங்கன்னா பொதுமக்களும் போராட்டம் பண்ணாங்க. இந்த போராட்டத்தை தொடர்ந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜயகுமார் என்பவர் பார்த்தீங்கன்னா நகர செயலாளர் இருக்காரு, ஒன்றிய நகர செயலாளர் நினைக்கிறேன், அவர் அந்த போஸ்டிங்ல இருக்காரு. அந்த போஸ்டிங்கை விட்டு தாவேக்கா பாத்தீங்கன்னா அவர் தூக்கிடுச்சு. இப்போ அவரை வந்து நீங்க போஸ்டிங்கை விட்டு நீங்க தூக்கிட்டீங்க, கரெக்ட், எல்லாம் கரெக்ட், போஸ்டிங் விட்டு தூக்கியாச்சு, எல்லாம் ரைட், ஓகே, எல்லாம் ஒத்துக்கிறேன். சரி, அவர் மேலே நீங்கள் எப்போ நடவடிக்கை எடுப்பீங்க? சட்ட ரீதியாக நடவடிக்கை எப்போ எடுப்பீங்க? அவர் குற்ற செயல் பண்ணியிருக்காரு, மிரட்டி 1 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டிருக்காரு. ஸோ வந்து இது வந்து கண்டிப்பாக அவரை கைது பண்ணணும், இல்லை வழக்கு தொடரணுங்க. அது வழக்கு ஒன்றும் தொடரல, கட்சி விட்டு தூக்கினா மட்டும் போதுமா? இதுவா மற்றவன் பண்ணியிருந்தானே என்ன பண்ணியிருப்பீங்க? தூக்கி ரிமாண்ட் பண்ணியிருப்பீங்க, அவன் மேலே வந்து என்ன பண்ணி வழக்கு போட்டு தூக்கி உள்ள வச்சிருப்பீங்க. ஆனால் வந்து இப்போ எப்படி புரியல எனக்கு இது. கட்சியோடு தூக்கிட்டீங்க, ஓகே, கட்சியில் அவர் கிடையாது, ஆனால் தப்பு பண்ணுறதுக்கு கேஸ் போடணுமே, ஏன் போடாமல் இருக்கீங்க? இன்னும் ஏன் நடவடிக்கை ஒன்று எடுக்கல? இது எடுத்தா போதுமா? கட்சி விட்டு தூக்குனா போதுமா? அதாவது புதுமையான நிகழ்வுகள்லாம் இருந்துட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அதே கோயம்புத்தூர் தான், கோயம்புத்தூருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இதே கோயம்புத்தூர் தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு பொண்ணோ ஒரு பையனோ, அதாவது பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருன்னு சொல்லப்படுது. இவங்க 2 பேர் வந்து பைக்கில் போயிட்டு இருக்காங்க இரவு நேரத்தில். அப்போ வந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஃபாலோ பண்ணி வரான்.
ஃபாலோ பண்ணி பின் தொடர்ந்து வந்து, அதாவது லைட்டை வண்டியில் ஓட்டும் போது வண்டி லைட்டு போடணும்ல, ஃப்ரண்ட்டில் லைட்டு போடாமல் பின் தொடர்ந்து அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். வந்துட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க போயிட்டு ஒரு கடைக்குள்ளே போயிடுறாங்க. கடைக்குள்ளே போனவொடனே கேட்குறாங்க, நீ யார், ஏன் பின்னாடி வரேன்னு கேட்டால், எங்கள் அண்ணன் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பில் வந்து எங்கள் அண்ணன் வந்து சொல்லியிருக்காருல, அதனால வந்து நாங்களே இறங்கி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாருங்க, நீ யாரடே, நீ யார் முதலே, நீ யார் பொது சேவை பண்றியா, நீ பொது சேவை பண்றியா, நீ பொது சேவை என்ன பண்ணிருக்கியோ அதை காமி. நீங்க பாரு, ஏய் இங்க பாரு, பொது சேவை என்ன பண்ணிக்க அதை காமி. எப்படிலாம் இறங்கியிருக்காங்க பாத்தீங்களா? எந்த மாதிரி, அதாவது பாருங்க, பெண்களுக்கு இவர் பாதுகாப்பு கொடுக்குறான். இவன் மூஞ்ச பார்த்தல் தெரியுது இவன் எதுக்காக அவன் போனான்னு சொல்லிட்டு. அவன் பாரு மாட்டிக்கினே நைஸா வந்து கேட்டவனையும் வீடியோ எடுத்தவனையும் நைஸா நழுவுறாப்புல. எப்படிலாம் எந்த அளவுக்கு ஒரு கேவலமா இறங்குறான்னு புரிதுங்களா உங்களுக்கு? அதாவது பாருங்க, உஷாரா இருக்கணும். அதாவது இவங்க என்ன பண்றானுங்க, இதெல்லாம் பண்ணிட்டு தாவேகா நிர்வாகி நாங்க விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து விஜய்க்கு நல்ல பேர் இருந்துச்சுன்னு சொல்றானுங்க போல. இதெல்லாம் மிகப்பெரிய கெட்ட பேரு. இதெல்லாம் ஒரு மோசம். இவன் இந்த பையனை எதுக்காக அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை இவனை பிடிச்சி விசாரிக்கணும். இது இந்த பக்கம் இருக்க பெரம்பூர்ல, அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட தொகுதியில் கஞ்சா போதையிலையோ என்ன போதையிலையும் தெரியல, ஆட்டோ காரு கீர் எல்லாத்தையும் உடைச்சு நாசம் பண்ணிட்டு போயிட்டானுங்க. என்ன அவர் தொகுதியிலே இந்த மாதிரி நடக்குதுன்னா எப்படி இதெல்லாம் பார்த்துன்னு யார் சும்மா இருக்கிறாங்க? சரி, இப்போ உடைச்சி 2 நாள் ஆகுதுன்னு சொல்றாங்க. இன்னும் வந்து குற்றவாளியை ஏன் கைது பண்ணாம இருக்காங்க? இல்லை விசாரணை நடத்துச்சா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் நியூஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரம்பூர் தொகுதியில் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இது என்ன நடக்குது? ஒரே இது குற்றம் நடவடிக்கையாக போயிட்டு இருக்க. இது எப்போ இது முடிவு காலம் வரும்னு சொல்லி தெரியல. சரி, இது இப்படி இருக்க. இந்த பக்கம் பார்த்தா குரோம்பேட்டில் தண்ணியே வரலன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை. ஒரு 4 பேர் ஒரு பெரிய கும்பல் சேர்ந்து ரோட்டை வழிமறிச்சு தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேனை வச்சு நின்றுட்டு இருக்காங்க. தண்ணி கூடலாம். குரோம்பேட்டையில் 10 நாட்களாக குடிநீர் வரவில்லை என்கின்ற காரணத்தினால் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் இங்கு ஈடுபட்டதால் அப்பகுதி முழுவதுமாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இது இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் எப்பயாச்சு? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருக்கேன். பட் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, தண்ணிக்கு பிரச்சனை ரோட்டில் வீதிக்கு வராங்கன்னா, பொம்பளைங்க வராங்கன்னா ஏதோ ஒன்று நடக்குது. யாரும் வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது. எவனும் போயிட்டு எம்எல்ஏ சும்மா போயிட்டு ரீல்ஸ் போகிறதுக்கு மட்டும் போகிறாங்களே தவிர என்ன நடக்குது ஏது நடக்குது போயிட்டு எதுவும் பார்க்கறது கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க போயிட்டு இவங்களுக்கு யாருன்னு தெரில போல எம்எல்ஏ. அதனால என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க திமுக காரங்களை அவங்க கிட்ட போயிட்டு தண்ணி வரலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுனா நியாயம்? போய் யாருக்கிட்ட கேட்கணும்? நீங்கள் போய் எம்எல்ஏ தானே கேட்கணும். யார்கிட்டங்க கவர்மெண்ட் இருக்குது? அவங்க போயிட்டு கேளுங்க. இது கூட வந்து திமுக தான் காரணம்னா எப்படி இது? ஆனா கொடுமைங்களா, என்னென்னலாம் பண்ண போறீங்களோ ஏதோ பண்ண போறீங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் நியூஸாக ஒன்று போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், குதிரை பேரம். அதாவது பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள், அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ டிவிக்கேல வந்து ஜாயின் பண்ணுறாங்க. எப்படி ஜாயின் பண்ணுறாங்க, தன்னுடைய பதவி, அதாவது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டிவிக்கேல வந்து ஜாயின் பண்ணுறாங்க. யாரை பார்க்குறாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு? ஆதவ அர்ஜுனா பார்க்குறாங்க. நான் கேட்குறேன், எதுக்கு ஆதவ அர்ஜுனா அவங்க வந்து பார்க்குறாங்க? ஒரு கட்சியோடைய பொதுச் செயலர் யாரு? புஷி ஆனந்த். இல்லை தலைவர் யாரு? விஜய். அவர் தானே பார்க்கணும். ஆதவ அர்ஜுனா பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஆதவ அர்ஜுனா பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஆதவ அர்ஜுனா மட்டும் தான் போகிறாங்க. ஸோ அப்போ யார் வந்து கூப்பிடுறா? யார் குதிரை பேர் நடத்துறா? இதுதான் குதிரை பேரம். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியிலேருந்து வாங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன், ரிசைன் பண்ணிட்டு வாங்க, திருப்பி எம்எல்ஏ எலெக்ஷன் வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அந்த ஒரு நிலையில வராங்க. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா தாவேகா பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இல்லை. இப்போ 45 பேர் 144 சொல்றாங்க. அந்த 144ல 25 போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெறும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தான் இருக்கும். அவங்க எப்போ போவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, நம்ம உஷாரா இருக்கணும், ஆட்சி ரன் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குதிரை பேரத்தில் இறங்குறாங்க. திஸ் இஸ் கால் குதிரை பேரம். அவங்க கட்சியிலேருந்து இப்படி வராங்கன்னா என்ன அர்த்தம்? நான் கேட்க ஒரு எம்எல்ஏ சொல்கிறாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் இன்னைக்கு ஏன் வந்துன்னு கேட்டதுக்கு, இல்லை அவங்க திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ற மாதிரி இருந்துச்சு, அதனால பொறுத்துக்கு மேலே டிவிக்கே வந்துட்டேன் அப்படின்றாங்க. இது என்னது இது? இதை நம்ப முடியாது. அதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணிருக்கணும், நீங்கள் போயிட்டு உங்கள் பொதுச்செயலாளர் சண்டை போட்டு இது அதிமுகங்க ஏன் போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும். பட் அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஒரு வதந்தியை ஒரு கிரியேட் பண்ணி இதுக்காக தான் நீங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லலாம். இப்படியாமா சொல்லலாம்? உனக்கு ஓட்டு போட்ட மக்கள்லாம் முட்டாளா? கிட்டத்தட்ட 80,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறீங்க. விஜய் வந்து மதுராந்தகம் தொகுதியில் 3வது இடத்துல தள்ளப்பட்டார், 2வது திமுக. இது அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள்லாம் முட்டாளா?
நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 5 தொகுதி காலியாக இருக்கு. இன்னும் 5 எம்எல்ஏக்கள் வந்து வரப்போறதா வந்து சொல்லப்படுது. 5 எம்எல்ஏக்கள் யார் பார்த்தீங்கன்னா நேற்று 3, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஐகி சுப்பையான்னு ஒருத்தர் வந்து சேர்த்திருக்காரு அதிமுகவில். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் வரேன்னு சொல்றதா தகவல் வருது. இன்னும் 4 எம்எல்ஏக்களும் வந்து வரதா வந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து எங்க போய் முடிய போகுது ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல. இதுதான் குதிரை பேரம். ஒன்னே ஆதவர்ஜனா சொல்றாரு, இதுவும் குதிரை பேரம். நீங்க மட்டும் ஓபிஎஸ் வந்து எடுக்கலையா? எப்படி இது ஓபிஎஸ் வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் நோட் பண்ணணும். எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு, எனக்கு வந்து அதிமுக வந்து எனக்கு பிரச்சனையா இருக்கு, எனக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க, ஸோ வந்து நான் தாய் கழகத்தில் வந்து இணைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வராரு, ஓபிஎஸ் வந்து இணைகிறாரு. இது பேர் குதிரை பேரமாகும். ஒருத்தன் எம்எல்ஏ பதவி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவை ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல வந்து அந்த தொகுதியில் மீண்டும் அங்கே நிற்கிறதுக்கான வழி பண்றீங்க. அப்புறம் எப்படி இது பேர் தான் குதிரை பேரம். இப்போ நம்ம கூட்டணி கட்சியிலேருந்து போனாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்ல போறாங்க, இதுக்கு என்ன பேச போறாங்க? 16 விசிகேலேருந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து தொடர்ந்து வந்து எம்எல்ஏக்களும் சேர்ந்தா இருக்கிறாங்க. இப்போ வந்து திருமாவளவனோட முடிவு என்னன்றது எனக்கு தெரியல. இதை வந்து அவரை யோசிச்சு பரிசீலனை பண்ணலாம். மீண்டும் சொல்றேன், அவர் தயவு செய்து யோசிச்சு பரிசீலனை பண்ணுங்க. அதே போல ஐயூஎம்எல் கட்சிகளும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, நீங்க வந்து இப்போ கண்டிப்பா யோசிக்கணும் இதை பத்தி. சரி, இது விட்டுருங்க. சபாநாயகர்கிட்ட போய் கொடுக்குறாங்க, கொடுத்த உடனே வந்து கேன்சல் பண்ணிட்டாருன்னா எப்படிங்க அது? இப்போ நான் எம்எல்ஏ பதவி வேணான்னு சொல்லிட்டு போகிறேன், என்ன ஏதுன்னு விசாரிக்கணும், ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துக்கணும். போய் கொடுத்த உடனே ஓகே அப்படி எப்படி ஏற்றுப்பீங்க? ஏங்க மாற்று கட்சியிலேருந்து வராங்க, அவங்க எப்படி அவங்கள வந்து ஏற்றுப்பீங்கன்னு தெரியல எனக்கு. அது பாருங்க, எல்லாமே பக்கா பிளான் பண்ணி பண்றாங்க, புரியுதுங்களா? கேட்டா வந்து இவங்க தூய சக்தி, நான் வந்து மக்களுக்காக பாடுபடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குதிரை பேரம் நடத்தி வந்து ஒரு அரசு தக்க வைக்கிறாங்களே. ஓட்டு போட்ட மக்களே கொஞ்சம் சிந்திங்க நீங்க. இது வந்து வேற மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அரசியல் வரலாற்றிலேயே இப்போ ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துல சிஎம் எப்படி ஆனாருன்னு சொல்லிட்டு தெரியல. மக்களாக நீங்க வந்து வாக்கு அளிச்சிட்டீங்க. ஆனா சிஎம் ஆனதுலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போராட்டமா இருக்குது. தமிழ்நாட்டில் வாழறதே போராட்டமா இருக்குதான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு. இது ஏங்க எனக்கு சத்தியமாக எனக்கு இப்போ டவுட்டாக இருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பீதியிலே வந்து போய் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஃபீலிங் ஆகுது. ஆனால் எனக்கு ஒன்றே மட்டும் இங்கிட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். இதுக்கு நீங்கள் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. அதாவது 2017 நினைக்கிறேன், சரிங்களா? 2017 அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஊசலாடிட்டு இருக்கு, இப்போ தான் ஆடிட்டு இருக்கு. அப்போ வந்து ரொம்ப அதை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள 2 டீமாக பிரிகிறாங்க, ஓபிஎஸ் அணி அந்த டீமாக பிரிகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 எம்எல்ஏக்கள் மேலே வந்து 25 எம்எல்ஏக்கள் தான் தேவைப்படுது திமுகவுக்கு. அப்போது வந்தால் வந்து ஜெயிச்சிடலாம், சரிங்களா? அப்போ வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து 25 எம்எல்ஏக்களை நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. 2017 இன்னும் ஒரு 3.5 வருஷம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், மக்கள் வந்து பார்ப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து தேவையில்லாத வேலைலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்த அளவுக்கு ஒரு அரசியல் நாகரிகத்தோட ஒரு மக்களின் வாக்களித்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அப்செட் பண்ண விடாமல், சரி அவங்க ஓட்டு போட்டாங்க, அவங்களோட ஆட்சி இது பார்க்கணும்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் ஜெயிச்சவர் தான் மு.க. ஸ்டாலின். ஆனால் அவங்கள திமுக என்ன சொல்கிறீங்க, குதிரை பேருன்றீங்க. இதுதான், அதாவது ஒரு கம்பேரிட்டிவ்லாம் பண்ணி நீங்கள் பண்ணவே கூடாது. நீங்கள் திமுக கூட வந்து டிவிக்கே சேர்க்கவே கூடாது, இதுதான் உண்மை. ஆனால் போக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து உணர்ந்துட்டு வராங்க, உண்மையாகவே உணர்ந்துட்டு வராங்க. நம்ம ஏன் தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டோமோ, என்னடா இது இப்படி ஆகிட்டு இருக்கு, தொடர்ந்து இப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே, உங்களுக்கு இப்போ புரியுதா இல்லையா? நம்ம திராவிட மாடல் திமுக ஆட்சி இருந்தால் எப்படி இருந்திருக்கோம், இப்போ நம்ம எந்த பாதையில் போயிட்டு இருக்கோம், என்ன நடக்குது, நம்ம ஊர் எம்எல்ஏ எங்க? கொளத்தூரில் இப்போ இருக்க எம்எல்ஏ போயிட்டு பார்க்கலையா, அங்கேயும் ஒரே தொடர் நடத்திட்டு இருக்கிறாங்க. எம்எல்ஏ ஓட்டு போட்ட எம்எல்ஏ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, இப்போ அவங்களுடைய மனசு ஃபுல்லாக எப்படி தெரியுமா இருக்கும், ஸ்டாலின் அவர்கள் தான் தேடிட்டு இருக்கு. இதுதான் உண்மை, இதுதான் நிலவரம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அரசியல் காலம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாறுது, ஏதோ வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி யாரும் பார்க்காத வகையில் 75 கால அரசியலில் இப்படியே நடக்கல. ஆனால் புதுமையான ஒரு அரசியல் இங்கே நடந்துட்டு இருக்கு. அது என்ன நடக்குது, ஏது நடக்குது, இந்த ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதா என்பது பார்த்தீங்கன்னா எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்றத.